தேனி நீலாங்கரையில் 8 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் மீட்டனர். 8 கோடி மதிப்பிலான நிலத்தை தங்கள் ஊர் கோவில் மீது பதிவு செய்யுமாறு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மியூர் முதல் அக்கரை வரையிலான சாலைகள் விரிவுபடுத்தும் பணி கடந்த 1 வருடமாக நடைபெற்று வருகிறது. இன்று நீலாங்கரை பகுதியில் 8 கோடி மதிப்பிலான நிலங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் முறையாக நோட்டீஸ் வழங்கி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஜேசிபி வாகனம் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை எடுத்து நிலங்களை மீட்டனர். அதிகாரிகள் கடைகளை இடிக்க வருவதை அறிந்த ஊர் மக்கள் தங்கள் பகுதியில் மீட்கப்படும் நிலங்களின் மதிப்பு 8 கோடியே தங்கள் ஊர் கோவில் மீது எழுதி வைக்குமாறு கோரிக்கை வைத்தனர். அதிகாரிகள் மற்றும் நீலாங்கரை போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் கலைந்து சென்றனர். இதையடுத்து 150க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி 8 கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டெடுத்தனர். போட்டு வாங்கி எடுத்து வச்சிருக்கோம் வந்துடும். சும்மா பண்ணதோட சும்மா முடிச்சு பண்ணது எல்லாரும் அதுல மத்த நீங்க அதுதான் முன்னாடியே ஒரு மீட்டிங் நடத்தோம். இப்போ எஸ்ஆர்என்சிக்கு நாங்கள் லெட்டர் எழுதிட்டோம், பணம் கட்டுறோம்னு சொல்லியாச்சு. அதனால எல்லாமே ஸ்மூத்தாக தான் பண்ணிட்டு வரோம். சார் வந்து லீவ் வந்து ஊர் பக்கத்தில் என்ன சொல்லு போடுறா.